எதுக்கு இப்ப இங்க வந்தா? அருண், இந்த நந்தினி ஏதோ மாஸ்டர் பிளானோட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றது? நான் கண்டிப்பா சொல்றேன் ஐசு, இவ கல்யாணத்தை நிறுத்த வரல. ஏதாவது செஞ்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு தான் வந்திருக்கா. ஆதி வேற மண்டபத்துக்கு வர மாட்டேன்னு வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அருண். முதல்ல நீ அங்கிளுக்கு ஃபோன் பண்ணு, அவர்கிட்ட சொல்லலாம். சரி. அருண் கால் பண்றான். என்ன விஷயம்னு தெரியலையே. ஹலோ அருண். பா, ப்ரோ என்னதான் முடிவு பண்ணிருக்காரு? ஆதி மண்டபத்துக்கு வரமாட்டேங்கிற அவனோட முடிவுல உறுதியா இருக்கான் அருண். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. பட்டு வேட்டி சட்டையோட ரெடி பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாங்க. உங்க அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தத ஆதி மாடியில இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். உங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சிட்டு நான் வேட்டி சட்டையை எடுத்துக்கிட்டு ஆதி கிட்ட போய் ரெடியாக சொன்னேன். அவன் மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ ஆதி அவன் ரூம்ல கூட இல்ல, எங்கேயோ வெளியே கிளம்பி போயிட்டான். எனக்கு என்னமோ ஆதி மண்டபத்துக்கு வரமாட்டான்னு தான் தோணுது. பா, அம்மா வேற இங்க டென்ஷனா இருக்காங்கப்பா. இதுல இந்த நந்தினி வேற வந்து மண்டபத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னது, நந்தினி வந்திருக்காளா? ஆமாப்பா, அம்மா கிட்ட இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த போறேன்னு சவால் விட்டு இருக்கா. அப்படி சவால் விட்டாதான் உன் அம்மா ஆதி மித்ரா கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி காட்டுவான்னு நந்தினி இந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பா அருண். பா, ஏதாவது ப்ரோ கிட்ட சமாதானம் சொல்லி மண்டபத்துக்கு அவர் கூட்டிட்டு வாங்கப்பா. இல்லைன்னா அம்மாவை சமாளிக்க முடியாதுப்பா. இந்த நந்தினி வந்ததுல இருந்து அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. எனக்கு புரியுது அருண். எப்படியாவது ஆதியை கூட்டிட்டு வர ட்ரை பண்றேன். நாங்க வர வரைக்கும் நீ உன் அம்மாவை மேனேஜ் பண்ணிக்கோ. சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வர பாருங்க. சரி. அங்கிள் என்ன சொன்னாரு? ப்ரோவை எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. சரி வா, உள்ள போலாம். ஆதி ஒரு நிமிஷம். அருண் இப்பதான் போன் பண்ணா. நந்தினி மண்டபத்துக்கு வந்திருக்காளா? உங்க அம்மா கிட்ட ஏதோ சவால் விட்டு அங்கேயே உட்கார்ந்துருக்காளா? இதுக்கப்புறமும் மண்டபத்துக்கு போகாம இங்கே இருக்கிறது சரியா படல. கிளம்பி போலாம் ஆதி. நந்தினி வந்ததுல இருந்து உன் அம்மா வேற டென்ஷன்ல இருக்காளா? அருண் ஐஸ்வர்யா கூட என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்காங்க. உங்க அம்மா திடீர்னு இங்க கிளம்பி வந்தாலும் வந்துருவாங்க. இனிமே லேட் பண்ண வேண்டாம், கிளம்பி போலாம் ஆதி. அப்பா நில்லுங்கப்பா, அவசரப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. டேய், நீ பேசாம இருடா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்க என்ன நகை வேணும் பணம் வேணும் நான் கேக்குறோம்? உனக்கு தனி மணமேடை வேணும்னு தானே கேக்குறோம். ஆமாண்டா ரிஷி, 2 கல்யாணம் நடந்தா 2 மணமேடை தானே ரெடி பண்ணிருக்கணும். இங்க பாரு, ஒண்ணுதான் இருக்கு. இதை இப்படியே விட்டுறலாமா? யார்கிட்டயாவது கேட்கணும். சின்ன தம்பி வராரு, அவர்கிட்ட கேட்கலாம். வா, ஒரு நிமிஷம் நில்லுங்க தம்பி. சொல்லுங்க. மணமேடை ஒண்ணுதான் ரெடி பண்ணிருக்காங்க, இன்னொன்னு ரெடி பண்ண சொன்னா முடியாதுங்கிறாங்க. நீங்க வந்து சொல்லி இன்னொரு மேடை ரெடி பண்ண சொல்லுங்களேன். எதுக்குங்க தேவையில்லாம 2 மேடை? 2 கல்யாணம் என்ன ஒன்னாவா நடக்க போகுது? ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குள்ள தம்பி, உங்க அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச அதே மேடையில என் பையன் வந்து உட்காரணும். அவனுக்குன்னு ஒரு தனி மேடை இருந்தா நல்லா இருக்கும்ல. இன்னொரு மேடையெல்லாம் போடுறதுக்கு இங்க டைம் இல்ல. முதல் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மேடையில உங்க கல்யாணத்தை வச்சுக்கங்க. சார், நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. சார், இருக்கிற டென்ஷன்ல மேடை இல்ல, அது இல்ல, உங்க அப்பா தேவையில்லாம டென்ஷன் படுத்திட்டு இருக்காரு. உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன் சார், நீங்க போங்க சார். பாய் சார். சின்ன பையங்கிறது சரியா தான் இருக்கு. என்ன இப்படி பொறுப்பு இல்லாம பேசிட்டு போறாரு? நான் இதை இப்படியே விட போறதில்ல. அகிலாண்டேஸ்வரி அம்மா கிட்ட நியாயம் கேட்க போறேன். அதாங்க சரி. வாங்க அந்த அம்மா கிட்ட போய் பேசுவோம். ஐயோ, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இப்ப எதுக்கு அது பெரிய விஷயம் ஆக்குறீங்க? ஏய், நீ பேசாம இருடா.
இது நம்ம உரிமை, அதை விட்டு கொடுக்க முடியாது. நீ வாமா. மூஞ்சியெல்லாம் வாசலாம் எவன் கல்யாணத்துக்கு வருவான்? இதெல்லாம் மனுஷா பார்க்க மாட்டாளே. சந்தனம் கல்கண்டு தெளிங்க தெளிங்க. தலைவிக்குவா நல்ல வாசனையா இருக்கு. இதை நான் எடுத்துக்கலாமா? சூப்பர், தேங்க்யூ பேபி. இன்னைக்கு போட்ட பிளான பிசிறு தட்டாம பக்காவா செஞ்சு முடிக்கணும்டா வடிவேலு. வனஜா எங்க இருக்கான்னு தெரியலையே. வைத்தறிச்சல் வனஜா, இங்கதான் இருக்கியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழைய படத்துல வர பண்டேரி பாய் மாதிரி பதுமையா பேசிட்டு இருக்கியா? இன்னைக்கு நடக்க போற புதுமையை மட்டும் பாரு. இவ்வளவு பாசமா பேசுறேன்னா கண்டிப்பா இவளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. வனஜா, எதிர்பார்க்கல. நான் இப்படி வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. நான் இந்த கல்யாணத்துக்கு வந்துடக்கூடாது, வந்தா கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்னு நைட்டு பால்ல தூக்க மாத்திரை கலந்து என்ன தூங்க வச்சிருக்கல நீ. அடப்பாவி, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்பவும் எழுந்து வந்திருக்கானே. ஆனா நான் உன் சதிய மீறி நான் எப்படி மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி வந்திருக்கேன் பாத்தியா? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். வடிவு, போதும், இதோட உன் உளறல நிறுத்து. சும்மா பேசணுங்கிறதுக்காகலாம் பேசிட்டு இருக்காத. ஏற்கனவே அகிலாக்கா வெறியோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி பேசுறதுல அவங்க காதல மட்டும் விழுந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. கல்யாண மண்டபம்லாம் பார்க்க மாட்டாங்க. துப்பாக்கிட்டு இருந்து சுட்டு தள்ளிடுவாங்க. ஜாக்கிரதை. என்ன எப்ப பார்த்தாலும் துப்பாக்கிகள் சுட்டுவாங்கன்ற. துப்பாக்கிகள் சுடாம பின்னாடி தொடர்புல சுடுவாங்க. இங்க பாரு வனஜா, இந்த பயம்புறுத்துற வேலைலாம் இங்க வேணாம். நான் இன்னைக்கு இங்க ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். எங்க அந்த நந்தினி? அவளுக்கு இன்னைக்கு இருக்கு. நந்தினியா? நீ இங்கதான் உட்காந்துருக்கியா? இருக்குடி உனக்கு. முதல்ல அவளை கவனிச்சுட்டு அப்புறம் வந்து உன்னை கவனிக்கிறேன். என்ன ஏ பாய மூணு சும்மாரு வரண்டி. இவன் அங்க போய் என்ன ஏழ்றைய கூட்ட போறான்னு தெரியலையே. நாம வேணாம். ஐயோ வேணாம். அகிலா பார்த்தா அது வேற தலைவலி. கல்யாண மண்டபத்துல பெரியவங்கெல்லாம் இருக்கும் போது நீ வரிசையில உட்காந்ததே தப்பு. இதுல கால் மேல கால் வேற போட்டிருக்கியா? உனக்கு மட்டும் தான் போட தெரியுமா? இப்ப என்ன பண்ணுவ? பாக்காதரி பால் கொடுக்கட்ட மூஞ்சி. என்ன நந்தினி, உன் தங்கச்சி மித்ராவுக்கும் என் மாப்பிள்ள ஆதிக்கும் கல்யாணம் நடக்குது. வந்து உக்காந்து ஒகே கொடுத்துட்டு போலான் இருக்கியா? இங்க பாரு நந்தினி, நீ நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது. உன் தங்கச்சி மித்ரா இருக்கால, அவன் நானே ரிஜெக்ட் பண்ண பீஸு. அவள என் மாப்பிள்ள ஆதி கல்யாணம் பண்ணிக்குவானா? என்ன பாக்குற? கண்ண நோண்டுருவேன். நந்தினி, என்னடா அன்னைக்கு துப்பாயை காட்டி மிரட்டின ஒண்ணு தலை தெறிக்க பயந்து ஓடினவன் இன்னைக்கு கால் மேல கால் போட்டுன்னு கெத்தா உக்காந்து நேருக்கு நேரா பேசுறான்னு பாக்குறியா? சாரி, சைடுக்கு சைடா ஒன்னு சொல்லிட்டா. இப்ப அகிலக்கா துப்பாயை காட்டி உன்னை மிரட்டினா நீயும் பயந்து தலை தெறிக்க ஓடத்தானே செய்வேன். அப்ப நாங்க மட்டும் உக்காந்து இருப்போமா? ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மாப்பிள்ள ஆதி உனக்கு பெரிய ஆப்பா வச்சிருக்கான். என்ன நந்தினி, டென்ஷனா இருக்கா? இரு, நான் போய் உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்றேன். வட்டா வணக்கம்மா. நான் கூப்பிடுறேன். என்ன 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க மேடம். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமா? என்னங்க, உங்க பையன் ஒண்ணுமே இல்லைங்கிறா, நீங்க என்கிட்ட ஒண்ணு சொல்லணுங்கிறீங்க. என்ன விஷயம்? நான் சொல்றேம்மா. அது வந்து மணமேடை ஒண்ணுதாம்மா ரெடி பண்ணிருக்காங்க. அம்மா, இன்னொரு மணமேடை ரெடி பண்ண சொன்னா ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்கம்மா. உங்க 2வது பையன்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொன்னா 2 கல்யாணமும் ஒன்னாவா நடக்க போகுது. ஒரு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தானே இன்னொரு கல்யாணம் நடக்கும். அதனால ஒரு மணமேடை போதும்ட்டாருமா. மேடைதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனையா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க?
ரெண்டு கல்யாணம் ஒரே இடத்துல நடக்கும்போது ரெண்டு மணமேடை இருக்கணும் தானே? அதானே உங்க பையன் தான் விவரம் புரியாம பேசுறாருன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்களே அந்த பக்கம் மாப்பிள்ள ரிஷி ரெடியாகி நிக்கிறா. ஆனா கல்யாண பொண்ணு பார்வதி இன்னும் ரெடியாகி மண்டபத்துக்கே வரல. என்ன நினைக்கிறது? இதெல்லாம் தானா நடக்குதா இல்ல ஏதாவது பேசி வச்சு நடக்குதான்னு தெரியலையேக்கா. என் மேல கோவப்படக்கூடாது அக்கா. இப்போ ரிஷியோட அப்பா அம்மா வந்து மேடை சரியில்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போன மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கல்யாண பொண்ணு ஏன் இன்னும் வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்கக்கா. அப்புறம் இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தணும்னு நினைக்கிறது உங்களுக்கு தானக்கா அவமானம். நீங்க முதல்ல பார்வதிக்கு போனை போட்டு மண்டபத்துக்கு கிளம்பி வர சொல்லுங்கக்கா. சொல்லுங்கக்கா. யோசிக்கிறா யோசிக்கிறா. யோசிமா யோசி. நல்லா யோசி. அகிலா வாழ்வில் இனி சோகம்தான். அம்மா போன் பண்றாங்க. அக்கா ரிங் போதா? சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. அகிலா போனையே அட்டன் பண்ணாம இருக்கான்னா அவ எவ்வளவு தைரியத்துல இருக்கணும். ஏதோ பெருசா பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க போல இருக்கு. அக்கா என்னக்கா ஆச்சு? பார்வதி போன் எடுக்கவே இல்லையா? ரிங்க போச்சாக்கா? ரிங்க போயுமா எடுக்கல? ஐயோ என்ன தைரியம் பாத்தீங்களாக்கா? உங்க போனே எடுக்காம விட்டுருக்கா. நீங்க தந்த இடம். என்னக்கா இதெல்லாம்? அம்மா ஃபோன் பண்றாங்க.
இன்னும் ஏன் மண்டபத்துக்கு வரலைன்னு கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்றது? ஃபோன் அட்டெண்ட் பண்ணாதீங்கப்பா, பேசாம விட்டுருங்க. என்ன சுந்தரமும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? சரியான ஆளை பிடிச்சா பாரு. அம்மா, என்ன சுந்தரம், ஏன் போன் எடுக்க இவ்வளவு நேரம்? அப்படி கேடு. பொண்ணு போன் எடுக்கலன்னதும் அப்பனுக்கு போனை போட்டா பாரு. அப்ப சரி, விஸ்வாசம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணை கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துருவான். அகிலாவா கொக்கா? அது வந்துமா, நானே மண்டபத்துக்கு வந்துட்டேன். பார்வதியை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வராம இன்னும் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதுதான் நீ என் மேல வச்சிருக்கிற மதிப்பு, மரியாதை, விசுவாசமா சுந்தரம்? மண்டபத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கணும்னு ஆசைப்படுறியா சுந்தரம்? பார்வதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட கடமைன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதை நிறைவேற்ற முடியாம நான் உன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும்னு நீ நினைக்கிறியா? அம்மா, நான் கும்பிடுற சாமி நீங்க. நான் போய் அப்படியெல்லாம் நினைப்பேனாமா? இப்போ நீ சொன்னது உண்மைன்னா இன்னும் 10 நிமிஷத்துல பார்வதியோட நீ மண்டபத்துல இருக்கணும். அப்படி இல்ல அப்புறம் நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது சுந்தரம். அம்மா, அம்மா, இத வேற அடிக்கடி சொல்லி என்ன சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருப்பா. அதுக்கு தானே நான் வெயிட்டிங். அது எப்ப நடக்கும்? அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும். அந்த வேலை முடிஞ்சது. விசுவாச பொண்ணை கூட்டிட்டு வந்துருவா. என்னப்பா அம்மா என்ன சொன்னாங்க? இன்னும் 10 நிமிஷத்துல உங்க அக்கா மண்டபத்துல இருக்கணும்னு சொல்றாங்கடா. அப்படி இல்லைன்னா அம்மாவை உயிரோட பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்கடா. இப்ப என்னப்பா பண்ண போறீங்க? உன் அக்காவை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். பார்வதி, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்ப்பா. என்னால மண்டபத்துக்கு வர முடியாது.